இந்த சிறுவயது புகைப்படத்துடன் இருக்கும் நடிகை யார் தெரியுமா? 35 வருடங்களுக்குப் பிறகு மீண்டும் இதயத்தை திருட வந்த நடிகை யார் தெரியுமா? வாங்க வீடியோவை முழுமையாக காண்கலாம். 1989இல் தெலுங்கில் மணிரத்னம் இயக்கத்தில் வெளியான படம்தான் கீதாஞ்சலி. இந்த படத்தில் நாகார்ஜுனுக்கு ஜோடியாக நடித்திருந்தவர் நடிகைதான் கிரிஜா ஆவார். இந்த படம் தமிழில் இதயத்தை திருடாதே என்கிற பெயரில் வெளியாகி இங்கேயும் நல்ல வரவேற்பையும் பெற்றதாம். நடிகர் நாகார்ஜுனுக்கு தமிழில் ஒரு நல்ல அறிமுகத்தையும் பெற்று தந்தது இந்த படமாகும். இந்த படத்தில் கதாநாயகி நடித்திருந்த கிரிஜாவின் துருதுருப்பான துணிச்சலான துள்ளாத நடிப்பும் ரசிகர்களை வெகுவாக கவர்ந்தனாம். அது மட்டுமன்றி அந்த காலகட்டத்தில் இந்த இளம்பெண் கதாபாத்திரத்தில் ஆச்சரியமாகவும் பார்க்கப்பட்டு வருகிறதாம். அந்த படத்தில் வரவேற்பை பெற்ற கிரிஜா அதே வருடத்தில் மலையாளத்தில் பிரியதர்ஷன் இயக்கத்தில் வெளியான வந்தனம் என்ற படத்தில் மோகன்லாலுக்கு ஜோடியாகவும் நடித்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. வந்தனம் படமும் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றதாம். அதனைத் தொடர்ந்துதான் ஒரு பெரிய ரவுண்ட் வருவார் என எதிர்பார்த்த நிலையில் அவர் நடித்த 1-2 படங்கள் பாதியிலேயே நின்றுவிட்டனாம். இதனைத் தொடர்ந்து மீண்டும் படிப்பதற்காக இங்கிலாந்து திரும்பிவிட்டார் கிரிஜா. இடையில் 2003ஆம் ஆண்டு ஹிந்தியில் வெளியான சனம் மேரி கசம் என்ற படத்தில் சில நொடிகளில் வந்து போகும் கதாபாத்திரத்தில் நடித்திருந்தார். இந்த நிலையில் தற்போது கிட்டத்தட்ட 35 வருடங்கள் கழித்து மீண்டும் தென்னிந்திய சினிமாவிற்கு திரும்பியுள்ளார் நடிகை கிரிஜா ஆவார். நடிகை கிரிஜா கன்னடத்தில் உருவாகி வரும் இப்பனி தப்பிதா இளையேலி என்கிற படத்திலும் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்து வருகிறார் என்றும் குறிப்பிடத்தக்கது. தற்போது அவரது உருவத் தோற்றமும் நிறைவேறிய மாறியிருந்தாலும் முன்பு போலவே ரசிகர்கள் இதயத்தை தனது நடிப்பால் திருடுவார் எனவும் சமூக வலைதளங்களில் பெரும் பரபரப்பையும் ஏற்படுத்தி வருகிறதாம். இவர் மேலும் சில தமிழ் திரைப்படங்களிலும் நடிக்க உள்ளார் என்றும் சமூக வலைதளங்களில் செய்திகள் வெளியாகி வருகின்றன. மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். நன்றி, வணக்கம்.